தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான சில முக்கியமான செய்திகளை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். இன்றைய முக்கிய செய்திகளாக மாற்று காணிகள் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி தையிட்டியில் சட்டவிரோதமான விகாரை அமைந்திருக்கின்ற காணியினுடைய உரிமையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கிறார். அதாவது நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்க்காமல் பொருளாதார வளர்ச்சி சாத்தியமில்லை என்று சொல்லி அது குறித்தும் சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். எனவே வாருங்கள் காணொளிக்குள் போவோம். இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் மேக் யுவர் மார்க்கெட் யூடியூப் சேனலில் புதியதொரு வீடியோ வெளியாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஒரு வியாபாரம் செய்கின்ற போது நாங்கள் செய்யக்கூடாத 10 தவறுகள், அந்த 10 தவறுகளும் என்னென்ன என்று சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவுக்கான இணைப்பு கீழே முதலாவது கமெண்டில் போட்டு பின் பண்ணியிருக்கிறேன். எனவே ஆர்வம் உள்ளவர்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள். மாற்று காணிகள் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி காணி உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமான விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காணியினுடைய உரிமையாளர்கள் இன்று ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், மாற்று காணிகள் வழங்கப்படுற திட்டம் பற்றி கதைக்கப்படுது. ஆனால் மாற்று காணிகளை பெற்றுக்கொள்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லவே இல்லை, எங்களுக்கு எங்களுடைய சொந்த காணி தான் வேணும் என்று சொல்லி அவர்கள் மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதற்கு எதிராக வரும் 11ஆம் தேதி, இந்த மாதம் 11ஆம் தேதி ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். 11ஆம் தேதி பௌர்ணமி நாளில் மாலை 4 மணி தொடக்கம் மறுநாள் காலை 6 மணி வரை இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், தொடக்கத்தில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்து ஒன்று இருந்தது. அதாவது காணி உரிமையாளர்கள் மத்தியில் இல்லை, காணி உரிமையாளர்கள் தங்களுக்கு தங்களுடைய சொந்த காணி தான் வேணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருந்தது என்று சொன்னால், சரி விகாரையை நீ இடிக்க போனால் நாட்டில் பெரிய பிரச்சனையெல்லாம் பெறும், இனப்பிரச்சனை ஆக்குவாங்க, கலவரங்கள் வன்முறைகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே கட்டின விகார மாதிரியே இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கிற காணிகளை காணி உரிமையாளர்களுக்கு வழங்கலாம் என்று சொல்லி ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் இருந்தது. என்னென்று சொன்னால், எங்களுடைய தமிழடி அந்த தளத்தில் கூட நாங்கள் ஒரு கருத்து கணிப்படுத்திருந்த நாங்கள் விகாரையை இடிக்கிறது தான் தீர்வா அல்லது மாற்று காணி தான் தீர்வா என்று சொல்லி அதில் விகாரையை இடிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் ஆதரவு கொடுத்திருந்தவே. எனவே அப்படி பார்க்கக்குள்ள மக்கள் மத்தியில் பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அப்படி நிலைமை இருக்கக்குள்ள திடீரென்று இந்த அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் இருக்கிறது தானே, அவையில் ஒரு அறிக்கையை விட்டது என்று சொன்னால், அந்த காணி மட்டும் இல்லாமல் விகாரை இருக்கிற காணி மட்டும் இல்லாமல் சுத்தவரை இருக்கிற எல்லா காணியும் தங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி அந்த அறிக்கை வந்த பிறகு எல்லா தமிழ் மக்களுக்கும் ஒரு கோபத்தை உருவாக்கினது, ஒரு வெறுப்பையும் ஒரு கோபத்தையும் உருவாக்கி இருக்குது. அவர்களுடைய அந்த அறிக்கை ஏற்கனவே அந்த காணியை பிடிச்சதே பிள்ளை, அது பொதுமக்களுக்குரிய காணி, அதை பிடிச்சதே சட்டவிரோதம். பிறகு சுத்தவரை இருக்கிற காணியும் உங்களுக்கு தான் வேணும், அதில் பூங்கா அமைக்க போகிறோம், அதை அமைக்க போகிறோம், இது அமைக்க போகிறோம் என்று சொல்கிறத யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பொதுமக்கள் மத்தியில் ஒரு கடுமையான எதிர்ப்பலைகளை உருவாக்கி இருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனவே இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வுன்றது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. இப்போ விகாரையில் கை வச்சா அது தென்னிலங்கையில் பெரிய ஒரு பிரச்சனையாக கிளப்புவாங்க, இல்லாத பொல்லாத பிரச்சனையெல்லாம் உருவாக்குவினோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளில் குறிப்பாக தென்னிலங்கை பகுதிகளில் விகாரைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது, புத்தர் சிலைகள் அகற்றப்பட்டிருக்கிறது. இப்படியான சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்குது. எனவே அதெல்லாத்தையும் ஒரு முன்னுதாரணமாக கொண்டு தையிட்டி விகாரையை இடிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் ஒரு கருத்துக்கு வந்தோம் என்று சொன்னால், அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்கு என்று சொன்னால், ரெண்டையும் ஒன்றா பார்க்க மாட்டாங்க. அது தென்னிலங்கையில் இடித்தது வேறு, கொழும்பில் இடித்தது வேறு, தையிட்டியில் இடிக்கிறது வேறு என்று பிரித்து பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயம் என்று தான் பார்ப்பாங்க. இது கட்டாயம் நடக்கும் என்று சொன்னால் அப்படியான ஒரு அமைப்பு தான் அங்கே இருக்குது. இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்கிறார், நாட்டில் இனி இனவாதத்துக்கு இடம் இல்லை, எல்லாரும் இனவாதத்தை கைவிடுங்கோ, இனவாதம் கதைக்க வேண்டாம் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வாரார். அவர் சொல்கிறார் ஓகே, ஆனால் அவங்க கேட்கணுமே, 76 வருஷமாக ஊறி போன ஒரு விஷயத்துல இருந்து திடீரெண்டாவில வெளியில் கொன்றே இல்லாது, 76 வருஷமாக ஒரே பாதையில் போய் கொண்டு வந்தாங்க, கூப்பிட்டு இந்த பாதை பிள்ளை வாங்க இந்த பக்கத்தால் போகும்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. இதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் என்ன செய்கிறது, இப்போ ஆட்சி அதிகாரம் ஜனாதிபதி இந்த கையில் இருக்கிறபடியால் பேசாமல் இருக்கணுமே ஒழிய மற்றபடி இனவாதம் எல்லாமே உள்ளுக்குள்ள அந்த நீறு பூத்த நெருப்பாக இருந்து கொண்டு இருக்குது. எனவே தையிட்டி விகாரையில் கை வைக்கும் போது அந்த இனவாதம் அப்படியே பொங்கி வெடிக்கும் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அதுக்காக அவியல் அக்கம் பக்கத்தில் இருக்கிற காணியெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்றதையும் பார்த்து கொண்டு பேசாமல் இருக்க முடியாது. எனவே இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வாக இருக்க முடியும், யாரால தீர்வு கொடுக்க முடியும் என்று சொன்னால், அதுக்கு ஒரே ஒரு ஆள், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மட்டும்
மட்டும்தான். அவர் என்ன செய்வாரோ ஏது செய்வாரோ எங்களுக்கு தெரியாது. உடனடியாக களத்தில் இறங்கி இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று காணணும். இதுக்குள்ள நிறைய சிக்கல் இருக்குது, நிறைய குழப்பம் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஜனாதிபதியினுடைய ஆட்சியை கலைக்கிறதுக்கு, தாங்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இவங்க இப்போ கையில் எடுத்து வச்சுக்கிற பெட்டியை துருப்பிச்சுட்டே இந்த தையட்டி விகாரை தான். தையட்டி விகாரையில் மட்டும் கை வைக்கட்டும். அதுக்கு பிறகு நாடு முழுக்க இறங்கி போராட்டமெல்லாம் நடத்தி இந்த ஆட்சியை கலைச்சு போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கும் எல்லா கட்சிகளும். யோசிச்சு பாருங்க, அனுரகுமார திசாநாயக்கவனுடைய ஆட்சி கலைக்கப்பட்டு இப்போ வேறொரு ஆக்கள் ஆட்சிக்கு வந்தால், அது மஹிந்தவோ அல்லது வேறு யாரோ ஆட்சிக்கு வந்தால் நாடு சரியென கதை. மறுபடியும் அதே ஊழல், அதே லஞ்சம், அதே கோடிக்கணக்கான ஊழல்கள் என்று சொல்லி திருப்பி ஆரம்பிச்சிருவாங்க. எனவே தென்னிலங்கையில் இருக்கிற நிறைய பேருக்கு, நிறைய அரசியல் கட்சிகளுக்கு, மற்ற இனவாதிகளுக்கெல்லாம் இப்போ கையில் கிடைச்சிக்கிற மிகப்பெரிய துருப்பு சீட்டு இந்த தையிட்டி விகாரை தான். ஏன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அரசாங்கத்துக்கு மேலே என்ன புல பிடிக்கலாம் என்று சொல்லி ஒரே யோசிச்சு கொண்டு வந்தவங்க. அதால தான் கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த கலாநிதி பட்டம், அது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி கலாநிதி பட்டம் என்று சொல்லி கத்தி கொண்டு வந்துச்சினோம். சரி, என்ன அந்த பிரச்சனை முடிஞ்சுது. அதுக்கு பிறகு பார்த்தா அரிசியின் விலை கூடி போச்சு, மாவின் விலை கூடி போச்சு, தேங்காயின் விலை கூடி போச்சுன்னு சொல்லி உப்பு சப்பு இல்லாத பிரச்சனைகள். இதுக்கு முதல் எவ்வளவோ பிரச்சனைகளை இலங்கை பார்த்துருக்குது. இலங்கையில் வாழ்கிற மக்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருக்கணும். ஆனால் இந்த பிரச்சனையை ஊதி பெருப்பிக்கணும் என்று சொன்னால் காரணம் என்னென்னு சொன்னால் அரசியல் செய்கிறதுக்கு வேறு பிரச்சனைகளே இல்லை. இப்படி பிரச்சனை பஞ்சத்தில் அடிபட்ட ஆட்களுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்திருக்குது. அதுதான் தையிட்டி விகாரை. எனவே தையிட்டி விகார விஷயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா என்ன விதமான முடிவை எடுக்க போறாருன்றதை கண்ணுக்குள்ள எண்ணியை விட்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏதாவது எக்குத்தப்பா முடிவு எடுக்கட்டும், அதுக்கு பிறகு வச்சு செய்வோம் என்று சொல்லி இப்போ ரெடியா இருக்கணும். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இது ஒரு சங்கடமான சூழ்நிலை தான். இருந்த போதிலும் கூட அவர் தானே ஜனாதிபதி. எனவே அவர் சமாளிச்சே ஆகணும். இந்த இனவாதிகளையும் அடிப்படைவாதிகளையும் அட்டிச்சு ஒரு இடத்துல இருத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு காண வேண்டிய முழு பொறுப்பும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு மட்டும்தான் இருக்குது. எனவே அவர் என்ன செய்ய போறார் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார். என்னென்னு சொன்னால், இனப்பிரச்சனையை தீர்க்காமல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சாத்தியமே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து காலங்காலமாக சொல்லப்பட்டு வர ஒரு கருத்து தான். பொதுமக்களாகிய நாங்களும் ஒரு காலத்தில் இதை நம்பினாங்கள். ஆனால் இந்த கருத்தை நாங்கள் ஆழமாக இருந்து யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், இது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு சேம்போரித்தனத்தை தான் காட்டும். உண்மையாக ஒரு சேம்போரித்தனத்தை தான் காட்டும். ஏனென்று சொன்னால், இப்போ இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணணும், கட்டாயம் காணணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இனப்பிரச்சனை தீர்க்கப்படணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக பொருளாதாரத்தை கொண்டு இதுக்கு செருகிறீங்கள். இப்போ எங்களுடைய மக்களுக்கு நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் தேவை. எங்களுடைய மக்கள் நிம்மதியாக வாழ்றதுக்கு அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும், ரோட்டுகள் போடணும், பில்டிங்கள் கட்டணும், எல்லா விதமான அபிவிருத்திகளும் செய்து கொடுக்கணும். அப்போ மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். ஆனால் கடந்த 15 வருஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சி இந்த அபிவிருத்தி பற்றி கதைக்கிறதே இல்லை. அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி வாயே திறக்கிறே இல்லை. அதாவது இனப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டா மட்டும்தான் அபிவிருத்தி என்று சொல்லி எங்களுடைய மக்களை தொடர்ந்து கஷ்டத்தில் வச்சு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் அவர்களை தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளேயே இருக்க வச்சா அதை வச்சு கொண்டு அரசியல் செய்யலாம் நினைக்கணுமோ என்னவோ தெரியாது. ஆனால் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இப்படி மக்களை கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் இருக்க விட்டு போட்டு பிறகு நீங்க அரசியல் தீர்வை வாங்கி யாருக்கு கொடுக்க போறீங்க? இந்த பர்மாவில் இந்த கொஞ்சம் பேர் வந்துச்சுன்னா அகதிகள் அவையில கொண்டு இருத்தி போட்டு கொடுக்க போறீங்களா? இல்லை தானே. எனவே அரசியல் தீர்வுக்காக போராடுங்கோ, அதையும் செய்யுங்கோ, இதையும் செய்யுங்கோ. அதே நேரம் அபிவிருத்தியையும் கொண்டு போங்கோ. ஏன் ஒரே நேரத்தில் நீங்கள் 2 வேலை செய்யக்கூடாது? இலங்கை தமிழரசு கட்சியில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தீர்வு சம்பந்தமாக அந்த வேலையில் இறங்கட்டும். மிச்ச 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமான வேலை திட்டங்களை கவனிக்கட்டும். அதுக்கு சார்பாக குரல் கொடுக்கட்டும். என்னென்ன திட்டங்களை எங்கெங்க செய்யணும் என்று சொல்லி அது எல்லாத்தையும் அடையாளம் கண்டு மக்களா போய் கதைச்சு எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து சொல்லட்டும். இன்னிடத்துல இன்ன பிரச்சனை தீர்க்கணும், இன்னிடத்துல இன்ன பிரச்சனையை தீர்க்கணும் என்று சொல்லி. எனவே இலங்கை தமிழரசு கட்சி இனப்பிரச்சனையை தீர்த்தா மட்டும்தான் பொருளாதார அபிவிருத்தி என்று சொல்லிக்கொண்டு சேம்போரித்தனமா இருக்கிறத விட்டுட்டு ட்ரெண்டையும் செய்யுங்க. ஏன் ஒரே நேரத்தில் 2 வேலை செய்யக்கூடாது? செய்யலாம் படிவா. எங்கட மக்களை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி போட்டு அரசியல் தீர்வை வாங்கி யாருக்கு கொடுக்க போறீங்க? எனவே அன்பான மக்களே, தாயகத்தில் இருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான மக்களே, தயவு செய்து இவர்களுடைய இந்த கதையை நம்ப வேண்டாம். உங்களுக்கு அபிவிருத்தி தேவை, உங்களுக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் தேவை. உங்களுக்கு நல்ல ரோட்டு தேவை, நல்ல மருத்துவ வசதி தேவை, நல்ல கல்வி வசதி தேவை, நல்ல போக்குவரத்து வசதி தேவை. இந்த மாதிரியான எல்லா விதமான வசதிகளும் உங்களுக்கு தேவை. அந்த வசதிகள் எல்லாத்தையும் அனுபவிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எல்லாமே தேவை. சுருக்கமா சொல்ல போனா நீங்க நல்லா இருக்கணும். இதுதான் மிக முக்கியமானது. நீங்க நல்லா இருக்கிறத தடுத்து, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அபிவிருத்திகளை தடுத்து, வார காசுகளை திருப்பி அனுப்பி போட்டு, அதாவது அரசாங்கத்தில் பிழை
பிடிக்கணும்ன்றதுக்காகவே வார காசை திருப்பி அனுப்பி போட்டு அது ஒரு குற்றமாக சொல்லி கொண்டிருக்கிறார்களாம் அரசியல்வாதிகள். இப்போ அரசாங்கத்தில் பிடிக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லையா? எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அதுகளை கதைக்க வேண்டியானே, எதுக்காக வார காசை திருப்பி அனுப்பணும்? எனவே அன்பான மக்களை தயவு செய்து விழிச்சு கொள்ளுங்க. இந்த அரசியல்வாதிகள் சொல்கிற கதைகளை நம்ப வேண்டாம். உங்களுக்கு அபிவிருத்தி கட்டாயம் தேவை. எனவே ஒவ்வொரு அரசியல்வாதியும் செய்ய வேண்டிய 2 வேலை என்னன்னு சொன்னால், அரசியல் தீர்வுக்காக ஒரு பக்கம் பாடுபட்டு கொண்டு மற்ற பக்கம் மக்களுடைய அபிவிருத்திக்காகவும் பாடுபடணும். இந்த 2ஐயும் யார் செய்யணுமோ அவைகளைத்தான் நீங்கள் சரியான அரசியல்வாதிகளாக அடையாளம் காணணும். நல்லா யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், இவை என்ன சொல்லினோம், மக்களுக்கு இப்போ அபிவிருத்தி திட்டங்கள் தேவையில்லை, இப்போ அரசியல் தீர்வு தான் தேவைன்னு சொல்லி கொண்டிருக்கணுமல்லோ. சரி, நீங்கள் என்ன செய்றீங்கள்? நீங்கள் வீடு கட்டையிலையா? நீங்கள் மாடி வீடு கட்டையிலையா? பங்களா கட்டையிலையா? உங்களுடைய குடும்பத்தை அபிவிருத்தி செய்யலையா? உங்களுடைய பேங்க் பேலன்ஸை உயர்த்தையிலையா? அப்போ உங்களுக்கு மட்டும் அபிவிருத்தி தேவையா? உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், வெளிநாடுகளில் போய் படிக்கணும், நீங்கள் மாடி வீடு கட்டி சொகுசா வாழணும், உங்களுக்கு 1க்கு 4 வாகனங்கள் இருக்கணும், நீங்கள் நல்ல அபிவிருத்தி அடையணும், சாதாரண மக்கள் அபிவிருத்தி அடையக்கூடாது. இது என்ன நியாயம்? என்ன நியாயம்? யாராவது ஒரு அரசியல்வாதி கடந்த 15 வருஷத்தில் மக்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நான் என்னை வளர்த்து கொள்ள மாட்டேன், நான் பொருளாதார ரீதியாக வளர மாட்டேன், நானும் இப்படி எளிமையாகத்தான் இருப்பேன், நானும் மக்களோட மக்களாகத்தான் இருப்பேன் என்று சொல்லி சத்திய பிரமாணம் எடுத்து போட்டு அப்படியே இருக்கிற ஒரு அரசியல்வாதியை காட்டுங்க பாப்போம். அப்படி யாருமே இல்லை. எல்லாருமே சுயநலவாதிகள். தங்களுடைய குடும்பம், தங்களுடைய பிள்ளைகள், தங்களுக்கு பங்களா வீடு எல்லாமே செய்வினம். இந்த தாயகத்தில் இருக்கிற யூடியூபர்ஸ் அடிக்கடி ஒரு வீடியோ போடுறவேன் என்று சொன்னால், ஜெர்மன் அண்ணா கட்டின வீடு, சுவிஸ் அண்ணா கட்டின வீடு, லண்டன் அண்ணா கட்டின வீடு என்று சொல்லி அந்த ஹோம் டூர் காட்டுவினம், அவங்க வீடுகளை காட்டுவினம். அதே மாதிரி இலங்கை தமிழரசு கட்சி மற்ற அரசியல் கட்சிகள் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறது தானே, அவைண்ட வீடுகளை போய் வீடியோ எடுத்து ஹோம் டூர் காட்ட முடியுமோ? அதை பொதுமக்கள் பார்த்தா அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரிய வரும் எங்கட வாழ்க்கை எங்கே இருக்குது, உங்களோட வாழ்க்கை எங்கே இருக்குன்னு சொல்லி. தானே, ஒரு அரசியல்வாதிக்கும் துணிச்சல் இல்லை தன்னுடைய வீட்டை காட்டவே மாட்டினோம். வேணுமென்னு சொன்னால் தாயகத்தில் இருக்கிற யூடியூபர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது ஒரு அரசியல்வாதி இந்த வீட்டை போயிட்டு இங்கே பாருங்க, இதுதான் இன்னும் அரசியல்வாதி வீடு, இவற்ற முத்தத்தில் எவ்வளோ மாவல் பதிக்கப்பட்டிருக்குது, இவற்ற கார் பார்க்கிங் எவ்வளோ நவீன வசதியாக இருக்குன்னு காட்டுங்க பார்ப்போம். மேலுமெண்டா காட்டவே முடியாது, அதுக்கு அனுமதியும் கிடையாது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு சொத்துக்கள் அங்கே உள்ளுக்க பதுக்கி வச்சிருப்பினும் பொதுமக்களுக்கு காட்டாமல். எனவே அன்பான பொதுமக்களே, தயவு செய்து விழிச்சு கொள்ளுங்கோ. எங்களுக்கு இனப்பிரச்சனைக்கான தீர்வும் முக்கியம், அதே நேரம் அபிவிருத்தியும் முக்கியம்.